நீங்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். நிறைய நேரத்துல நான் செய்கிற தவறு யாருக்கு தெரியும்? நான் செய்கிற இந்த ஏமாற்று வேலை என்னை யார் கண்டுபிடிப்பாங்க? நான் செய்கிற இந்த பொய்யான காரியம் யாரால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி நாம துணிகரமா சில காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். துணிகரமா சில காரியங்களை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். துணிகரமா நிறைய விஷயத்துல நம்மை நாம் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் மறைவாதானே நடக்குது. இது எல்லாம் ஒரு 4 சுவருக்குள்ள மட்டும்தானே நடக்குது. என்னை யார் கண்டுபிடிக்க முடியும்? என்னை யார் காட்டி கொடுக்க முடியும்னு சொல்லி நாம சில காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். வேத வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறை பொருளும் இல்லை. மறை பொருளும் இல்லை. ஆண்டவர் நம்முடைய பர்சனல் லைஃபை ரொம்ப பார்க்கிறார். நாம வெளியில மற்றவர்களோடு பேசும் பொழுது, பழகும் போது, நடக்கும்போது, மற்றவர்களோடு உறவாடும் போது, உரையாடும் பொழுது மற்ற மனிதர்கள் எல்லாரும் பார்க்கறாங்க. ஆனா அந்தரங்கத்துல, நம்முடைய அந்தரங்கத்துல நாம எப்படி இருக்கிறோம்னு சொல்லி இயேசு நன்கு அறிந்து கொண்டே இருக்கிறார். நாம எதை பேசுறோம், எதை செய்யறோம், எதை பார்க்கிறோம், எதை நினைக்கிறோம், எதை தியானிக்கிறோம், எதுக்கு பின்னாடி நம்முடைய இருதயத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா ரொம்ப தெளிவா நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. நம்மளை மானிட்டர் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. நம்மளை கண்காணித்து கொண்டே இருக்கிறாரு. நம்மளை அப்படியே உற்று நோக்கி கொண்டே இருக்கிறாரு. சோ நாம எது செய்தாலும் அது பரலோகத்துல ரெக்கார்ட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கும். இப்ப நான் பேசுறேன், இந்த அண்ணன் அதை இந்த கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை போலவே நாம செய்கிற ஒவ்வொரு காரியமும் பரலோகத்துல ரெக்கார்ட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கும். ரெக்கார்ட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த பரலோக வியூவுக்கு முன்னாடி நாம தப்பிக்கவே முடியாது. ஸோ ஆண்டோடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க பர்சனல்ல எதை நீங்க ஹைட் பண்றீங்களோ ஒரு நாள் அது பப்ளிக்ல வெளியரங்கமாய் மாறும். ஸோ ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, உதவி ஏசப்பட்ட கேளுங்க. இந்த பாவத்துல, இந்த காரியத்துல, இந்த தவறுல, இந்த சூழ்நிலையில இருந்து என்னால வெளிவர முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி 2 கையை நீங்க உயர்த்தி, என்னால முடியல என் கையை பிடிங்கன்னு சொல்லி ஏசப்பாட்ட உங்க கையை நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா, உங்க கையை பிடித்து உங்களை நடத்த, உங்களை பரிசுத்தமாக்கி பக்குவப்படுத்தி நீதிமானாய் மாற்ற இயேசு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். சோ இன்னைக்கு எல்லா தவறான காரியத்தை விட்டுருங்க, ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை மரண பரியந்தம் வரைக்கும் நல்லவனாய் நன்மையாய் நடத்துவார். ஆமென். God bless you.